அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பாட்டை கேட்டீங்களா? ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே. ஆசை இருக்குமா இருக்காதா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியே இல்லை. ஆசை இல்லாத மனுஷன் உண்டா வாழ்க்கையில்? ஆசை எவ்வளோ விதமான ஆசைகள் இருக்கும். பேராசை, அபரிமிதமான ஆசை, அபகரிக்கும் ஆசை, விதவிதமான ஆசை. அதை பற்றிலாம் இப்போ நம்ம பேச வேணாம். ஆசை அப்படிங்கிறது இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. ஆசை இல்லாத மனிதன் யார் அப்படின்னாக்க பற்றறுப்பதில் பற்றுக்கொள் அப்படிங்கிறவன். பற்றுன்னு ஆசை, பற்று அறுப்பதில் பற்றுக்கொள், அதுல ஆசை. ஆசையே இல்லாமல் இருக்கணும்னு ஆசை. அதனால ஆசை தான் உலகத்தெல்லாம் ஆட்டி படைக்குது. ஆனால் இந்த ஆசையை எப்படி ஒரு நல்ல முறையில், நல்ல ஒரு தெளிவாக, ஒரு நல்ல நோக்கத்தோட எப்படி இந்த ஆசையை நோக்கி முன்னேறணும், எப்படி ஆசையை நம்ம அமைச்சிக்கணும், அதை நோக்கி முன்னேறணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேச போகிறோம். ஆசைங்கிறது ரொம்ப அப்பப்போ மனுஷனுக்கு ஆசை வந்து வந்து போகும். அப்படியே நான் நடந்து போயிட்டு இருக்கேன், ஒரு BMW கார் லேட்டஸ்ட் மாடல் அப்படி பளபளன்னு அப்படியே நிற்கிது. அதை பார்த்ததும் இது மாதிரி கார் நம்மள்கிட்ட இருந்தா, அதுவும் அப்படியே பின்னால் சாஞ்சு உட்கார்ந்து டிரைவர் ஓட்டேன், நம்ம போக எவ்வளோ அருமையாக இருக்கும்யா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ஒரு ஆசை. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பலவிதமான ஆசைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் இளமையில் ஆசைப்படுன்னு தான் சொல்லுவோம். ஆசைப்படணும். ஆசை தான் வளர்ச்சிக்கான வித்து. எந்த ஒரு வளர்ச்சிக்கும், எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும், வாழ்க்கையில் எந்த ஒரு சாதனைக்கும் விதை ஆசை. அந்த ஆசை இல்லாம எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை. ஆனா அந்த ஆசையை எப்படி நம்ம பயன்படுத்துறோம், எப்படி ஆசைப்படுறோம், அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது ஆசைகள் வந்து வந்து போகும், வந்து வந்து போகும். ஆனால் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சா கனவு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு புது ஆசை வரும். நல்லா படிக்கிறவனை பார்த்தா இது மாதிரி நம்மளும் IIT IIM அந்த மாதிரி போய் படிக்கணும்யா அப்படின்னு ஒரு ஆசை வரும் சின்ன வயசில். அதுக்கப்புறம் அப்படியே மார்க் ஷீட்டை பார்த்துட்டு அப்படியே மறந்து போயிடும். அப்படியே போகிறபடி போட்டும்யா அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் வரும். வயதான காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆசை ஆரோக்கியமாக இருக்கணும்யா அப்படிங்கிற ஆசை. அதுக்காக பீச்சில் போய் நடப்போம். அப்படியே அதுக்குன்னு ஒரு வாட்ச் இருக்குது, அதெல்லாம் கட்டிக்கிட்டு 10,000 ஸ்டெப் ஆச்சா 20,000 ஸ்டெப் ஆச்சான்னு அப்படி கணக்கு போட்டு நடப்போம். 3 கிலோமீட்டர் தாண்டிட்டேன், 4 கிலோமீட்டர் தாண்டிட்டேன்னு. அப்படியே வரும்போது ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சி ஒரு பொங்கல் வடை, நெய் பொங்கல், நெய் ரோஸ்ட்டு அப்படி சாப்பிட்டு அந்த ஆசையிலேருந்து இந்த ஆசைக்கு போயிடுவோம். பீச்சு கரையில் ஓடும்போது என்ன ஆசை? அப்படியே உடல் அது அப்படியே வலுவாக வச்சுக்கணும்யா, கொலஸ்ட்ரால் கிலஸ்ட்ரால் டயபெட்டிஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுயா அப்படின்னு ஒரு ஆசை. திரும்ப வந்து அந்த மெயின் ரோட்டில் ஹோட்டலுக்குள்ளே பூந்தோடனே வேறு மாதிரி ஆசை. அப்படியேங்கப்பா என்ன சொல்கிறது, காம்போ பிரேக்ஃபாஸ்ட் காம்போ, கேசரியோட கேசரி, பொங்கல், இட்லி, வடை, ஊத்தப்பம், கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார். அந்த நேரத்தில் அதெல்லாம் மறந்து போயிடும். 10,000 ஸ்டெப்பு, 20,000 ஸ்டெப்பு, 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், HB1 AC, அதோட லெவல் என்ன, அதை எப்படி குறைக்கிறது எல்லாமே மறந்துடும் அங்கே உள்ளே போய் உட்கார்ந்தது. அதனால தான் இதை ரொம்ப அழகாக பாடியிருந்தார், அருமையாக பாடியிருந்தார். ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே. இப்போ நம்ம இந்த பதிவுலையும் இதுக்கு பிறகு வர பதிவுகள்லையும் எப்படி ஆசைப்படணும், எதுக்காக ஆசைப்படணும், அந்த ஆசையை எப்படி ஒரு ஒரு கோலாகவும் வந்து போற ஆசையை நிலைநிறுத்தி ஒரு கோல், ஒரு இலக்கு, ஒரு விஷன் அப்படின்னா தொலைநோக்கு பார்வை,
இந்த ஒரு சின்ன ஆசையை எப்படி ஒரு இலக்காகவும் ஒரு தொலைநோக்கு பார்வையாகவும் மாற்றணுங்கிறத பற்றி தான் இந்த 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 குறிப்பிட்ட பதிவுகளில் நம்ம பேச போகிறோம், விவாதிக்க போகிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் மேலும் பேசுவோம். நன்றி.